இங்க ஒரு வயசான பாட்டி ஒரு ஊருக்கு போயிட்டு நிறைய குட்டி பொண்ணுங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் லைனா நிக்க வச்சிருவாங்க. எதனால அப்படின்னா, இப்ப இந்த பாட்டி வந்துட்டு 10 வருஷமா இந்த பொண்ணுங்களெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வளர்ப்பாங்க. வளர்ந்து இப்ப இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசானதுக்கு அப்புறமா ஒரு ஏரி இருக்கும், அங்க போயிட்டு தள்ளி விட்டுருவாங்க. அந்த பாட்டியோட நம்பிக்கைப்படி அந்த ஏரி தான் அவங்களை காப்பாத்திட்டு இருக்கிற ஒரு கடவுள். ஆனா கடவுளுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்றதுனாலே எப்பவுமே வந்துட்டு 10 வருஷமா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணு கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா எடுத்துட்டு போயிட்டு ஏரியில தள்ளி விட்டுருவாங்க. கடவுளுக்கு காணிக்கை கொடுக்குற மாதிரி இப்ப இந்த பொண்ணுங்களெல்லாம் வளர்த்து எடுத்துட்டு போயிட்டு தள்ளி விட்டு அந்த ஏரியில காணிக்கை கொடுத்துறோம் அப்படின்ட்டு அவங்களோட நம்பிக்கை. இப்ப அதே மாதிரி தான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக இப்ப ஊருக்கு வந்திருப்பாங்க. எந்த பொண்ணுமே வந்து நம்ம இன்னும் 10 வருஷத்துல இறந்துதான் போயிட போறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சா வரவே மாட்டாங்க தான். வலுக்கட்டாயமாலாம் கூட்டிட்டு போக கூடாது. அந்த பொண்ணுங்களோட சம்மதத்தோட தான் கூட்டிட்டு போகணும். யாருமே வந்து வரமாட்டேங்கிறாங்க. இவ்வளவு நாள் வந்த பொண்ணுங்களா இந்த பாட்டி மேல இருக்கிற பயத்தினாலதான் வந்திருப்பாங்க. இப்ப யாருமே வரலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த பாட்டி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு மட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்ப இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மான்ட்டு யாரும் கிடையாது, வீடே கிடையாது, சாப்பிடறதுக்கு சாப்பாடு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவா. சரி, நம்ம இந்த மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு கஷ்டப்படுற வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலா ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம நல்லா தான் இருப்போமே, இவங்க கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டாங்கன்னா நம்மள நல்லா பார்த்துப்பாங்க, சரியா அது வரைக்கும் நம்ம நல்ல சாப்பாடுலாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு போயிருப்பா. அதே மாதிரி அந்த பாட்டி வந்து அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு நல்ல துணியெல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து நல்லா தான் பார்த்துப்பாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப இந்த பொண்ணு வந்து வளர்ந்துருவா. இந்த பொண்ணு வந்து ஏரிக்கு காணிக்கையா கொடுக்குற அந்த நாளும் வந்துடும். ஊரே அந்த ஏரிக்கு முன்னாடி தான் வந்து நின்றுட்டு இருக்கோம். அப்ப சில கொள்ளக்காரங்களாம் அங்க வந்திருப்பாங்க. இந்த மாதிரி பொண்ணு ஏரியில தள்ளி விட்டு போறாங்க அப்படின்ட்டு அந்த கொள்ளக்காரனும் பார்த்திருப்பாரு. இவ்வளவு அழகா இருக்க பொண்ணு ஏரியில தள்ளி விட்டு கொலை பண்ண பாக்குறாங்களே அப்படின்ட்டு அவரும் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட சமாதானம் படுத்திட்டு இருப்பாரு. எப்படியோ இப்ப இதுல தள்ளி விட்டாங்கன்னா நீ இறந்துதான் போயிடுவ, அதனால நீ அதுல எல்லாம் போவாதே, ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எனக்கு உன் கூட எல்லாம் வரதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பா. உன்கிட்ட என்னத்த நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து தரண்டு இழுத்துட்டு தான் போயிட்டு இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து கால் தடிக்கி கீழே அப்படியே அந்த ஏரிக்குள்ளேயே தான் விழுந்துருவா. கொள்ளக்காரங்களாம் இவளோட விதி இறந்து போயிட்டா அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பாட்டியோட நம்பிக்கை அப்படி பார்த்தா ஏரிக்காகன்ட்டு ஒரு பொண்ணை வளர்த்தோம், கடைசியில அந்த ஏரியே வந்து அந்த பொண்ணை உள்ள வாங்கிக்கிச்சு அப்படின்னு தான் நம்பிட்டு இருக்காங்க.